ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். என்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன போய் மார்க்கெட்டில் வாங்கினீங்க, என்ன சமையல் பண்ணீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல், எங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். ஓடி ஓடி வாங்க. வாங்கிட்டு அந்த டயரில் அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? எல்லாம் இந்த கருப்பு பையில் என்ன இருக்குது, இந்த கருப்பு பையில் என்ன இருக்குது, இந்த கருப்பு பையில் என்ன இருக்குது, இந்த வெள்ளை பையில் என்ன இருக்குது, வாங்கோ. ஒரு பப்பாய் ஒன்று வாங்கிட்டேன். ஒரு பப்பாய் வந்து 1.5 கிலோ இருந்தது. அவர் 60 ரூபாய் சொன்னார். கடைசியில் பேசி எடுத்து 50 ரூபா தந்துட்டார். இது ஒரு பச்சை மாங்காய் வாங்கிட்டேன். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்காக. மீன் குழம்புனா முருங்கைக்காய் இல்லாமல் எப்படி, அதனால நம்ம மாங்காயும் முருங்கைக்காயும் போட்டு இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். இது மல்லிக்கீரை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை வாங்கியாச்சு. முட்டை விலை ஏறிக்கிட்டே போகுது. 6 முட்டை 40 ரூபா. உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதுக்கடுத்து அயில மீன் வாங்கியாச்சு. 3 மீன் 100 ரூபா சொல்லி அங்கேயே கட் பண்ணி வாங்கியாச்சு. இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சட்டி ரொம்ப நாளாகவே என்னை பார்த்து கூப்பிடுது. என்னை இவ்வளோ தூரத்துலேருந்து நார்வேலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இப்படி என்னை வெறுமனையாக போட்டிருக்கேன் பவானின்னு சொல்லி என்னை ரொம்ப வருத்தப்பட்டனால முதல் நாள் புது சட்டியில் நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். நமக்கு எப்படி மொதல் ஒரு பொருள் புதுசாக வாங்கிட்டு வந்தால் நமக்கு தூக்கம் வராது. எடுத்து போட்டுடணும், எடுத்து சாப்பிட்றணும், எடுத்து தின்னுறணும், எடுத்து அதை உபயோகப்படுத்தணும்னு. அதனால் இன்றைக்கி சட்டி மேலே இறக்க நாப்படவும், சட்டி ஏன் மேலே இறக்கப்படும். இந்த மீனை தட்டியாச்சு. இந்த சட்டிக்கு இந்த மீன் போட்ட உடனே அதுக்கு ஒரு ராஜகிரீடம் வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? மண் சட்டினா மீன் தான் அழகு. அதுக்கு அடுத்து 3/4 கிலோ சிக்கன் வாங்கியாச்சு. ஒரு குழம்பு வச்சுட்டேன்னா இன்றைக்கி நைட்லேயும் சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். அதனால் 3/4 கிலோ சிக்கன். பின்ன எங்கள் விஸ்கி பொண்ணுக்கு எலும்பு கறி எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அது 1 கிலோ வாங்கியாச்சு. அப்படின்னா இது 1 கிலோ இல்லை, 1 கிலோவுக்கு ஒரு என்னவோ கொஞ்சம் குறவாக இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ தான் வாங்கியாச்சு. வாங்க சமையல் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம சமையல் பண்ணியாச்சு. இந்த மண் சட்டியில் என்ன, இந்த மண் சட்டியில் என்ன, இந்த சட்டியில் என்ன, இந்த சட்டியிலன்னு பார்த்துடலாமா ஒன்று ஒன்றா? மண் சட்டி வந்ததுலேருந்து எனக்கு இதில் ஏதாவது செய்யணும். இதில் வந்து சிக்கன் கிரேவி. இந்த சிக்கனுக்கு இந்த சட்டி அழகா, இந்த சட்டிக்கு சிக்கன் அழகா தெரில, பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இனி இந்த சட்டி நான் வெறும் சிக்கன் குழம்பு வைக்க மட்டும் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு சிக்கன் குழம்புக்குன்னு ஒதுக்கியாச்சு. ஓகே, செவந்த சட்டிக்குள்ளே சிக்கன் குழம்பு. அடுத்து கறி சட்டிக்குள்ளே, கருப்பு சட்டிக்குள்ளே என்ன குழம்பு? அடாடாடாடாடாடா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படி ஒரு சட்டியும் கிடைக்காது, இப்படி ஒரு மீன் குழம்பும் கிடைக்காது. எல்லாம் மீன் குழம்பு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு தலையும் வாழையும் போட்டு மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா? அப்படியே மூடி வச்சிருவோம். அடுத்து இந்த பெரிய சட்டி சின்ன சட்டி எல்லாம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது வந்து பாஸ்மதி ரைஸ் சிக்கன் குழம்புக்காக வச்சுருக்கேன். நல்லா நீட்டாக இருக்கும், ஊசியமாக இருக்குது பாருங்கள். இது கோலம் ஸ்டீம் ரைஸ் மீன் குழம்புக்காக. பாஸ்மதி ரைஸ் வந்து மீன் குழம்புக்கு செட் ஆகாது.